ஆன்மீக குருவா இருக்க இவருக்கு கள்ள நோட்டு தொழில்நுட்பம் எப்படி தெரிஞ்சது, அதுக்கான கருவிகள் எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்காக அவங்க நிறைய வேலைகள் பண்ணிருக்காங்க. சாதாரண பிரிண்டர் எல்லாம் இதுக்கு பயன்படுத்த முடியாது. அதனால ஆயுர்வேத மருந்து தயாரிக்கிற கருவிகள் அப்படின்ற பேர்ல பிரிண்டிங் மிஷின்களை துண்டு துண்டா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஆசிரமத்துக்கு உள்ளேயே வச்சு அசம்பிள் பண்ணிருக்காங்க. இதனால அரசாங்கத்தோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ளேயே அவங்க வரல. அப்புறம் கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு தேவையான உயர்தர காகிதங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சீனாவில இருந்து வாங்கியிருக்காங்க. பணத்தை வங்கிகள் மூலமா கொடுத்தா மாட்டிக்குவோம் அப்படின்னு பிட்காயின், கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பணத்தை கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை ரொம்ப சரியா ஒரு தவறான செயலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. பிறகு இந்த புதிய 500 ரூபாய் நோட்ல ஜொலிக்கிற பாதுகாப்பு இழை இருக்குல்ல, செக்யூரிட்டி த்ரெட், அதுக்காகவே தனியா ஒரு பிளாஸ்டிக் இழைய வாங்கி அதை பயன்படுத்தியிருக்காங்க. மொத்தத்துல ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு கிராபிக்ஸ் மென்பொருள் மூலமா அசல் நோட்டோட வாட்டர் மார்க்க 90% துல்லியமா கொண்டு வந்துட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தது குஜராத்ல. இப்போதைக்கு குஜராத் மாநிலம் தான் கள்ள நோட்டு பறிமுதல்ல இந்தியாவில முதலிடத்துல இருக்கு. ஆர்பிஐ கொடுக்கிற தரவுகளை பாத்தீங்கன்னா 2023-24 மட்டும் 2,17,000 கள்ள நோட்டுகள் இந்தியாவில கண்டறியப்பட்டிருக்கு. இதுல 500 ரூபாய் நோட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 38% அதிகரிச்சிருக்கு. பண மதிப்பிழப்பு செஞ்சாங்க இல்லையா, டிமானிட்டைசேஷன், அதுக்கு பிறகே 245 கோடி ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் நாடு முழுசும் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தோம், வெளிநாடுகள்ல இருந்து தான் கள்ள நோட்டு வருது அப்படின்னு. உள்நாட்டிலையும் நிறைய கள்ள நோட்டுகள் அச்சடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்த்த நிகழ்வு மூலமா தெரியுது.